ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அருமையான ஒரு சைட் டிஷ் தான். வெங்காய தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி ரொம்ப காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நம்ம வெல்லமும் சேர்க்கறதுனால இனிப்பு சுவையோடு ரெண்டும் கலந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே அதே அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உளுந்து கடலைப்பருப்பு எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்திங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இப்போ இதெல்லாம் புரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும் எண்ணெயிலேயே. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணும் பாதி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு பாதி அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே பெரிய வெங்காயம் தான் 5 அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. இப்போ வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நிறம் மாறினா போதும், அந்தளவுக்கு வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் 2-3 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட புளிப்பு சுவைக்கு தேவையான அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. இதில் முழுசாக போட்டிங்கன்னா சீக்கிரத்தில் வறுபடாது. கொஞ்சமாக பிச்சு போட்டு இதில் அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்காக காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீர் ரெட் சில்லி இருந்ததுன்னா முழுசாகவே அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 சில்லி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் பவுடராக சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ மசாலா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதில் அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை தாளித்து விட்டுடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நானே கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. கூடவே கொஞ்சம் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது வதங்கும் போது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வருது. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் உப்புலாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது, அதனால் இதில் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை. அரைக்கும் போது அரை கப்பு சேர்த்துருந்தாலும் அது மட்டும்தான். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நம்மளோட வெங்காய தொக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.